கோலிவுட்டில் 90களில் பிரபலமான ஹீரோயினாக வலம் வந்தவர் தான் கௌசல்யா. விஜய், விஜயகாந்த், முரளி, பிரபுதேவா, சத்யராஜ்னு ஏகப்பட்ட ஹீரோக்களோட ஜோடி போட்டு ஹிட் படங்களில் நடிச்சிருக்காரு. அழகு மட்டுமில்ல, திறமை வாய்ந்த நடிகையும் கூடன்னு பேரெடுத்தவர் கௌசல்யா. ஒரு கட்டத்தில் சினிமாவிலிருந்து ஒதுங்கிய இவர் திருமலை படத்தில் கேரக்டர் ரோல் செஞ்சு மீண்டும் நடிக்க ஆரம்பித்தார். இந்த சூழலில் இவர் குறித்து பலரும் அறியாத தகவல்கள் வெளியாகிருக்கு. அது என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாமாங்க. பெங்களூருவை பூர்வீகமாக கொண்டவர் தான் கௌசல்யா. இவரோட இயற்பெயர் கவிதா. மாடலிங்கில் அதீத ஆர்வம் கொண்டிருந்த இவர் முதலாக மலையாளத்தில் தான் ஹீரோயினாக அறிமுகமானார். ஏப்ரல் 19ங்கிற படத்தில் நந்தினிங்கிற பெயரில் ஹீரோயினாக நடித்தப்போ இவருக்கு வயசு வெறும் 17 தான். அங்கு அந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து தமிழில் காலமெல்லாம் காதல் வாழ்க்கைங்கிற படத்தில் கௌசல்யாங்கிற பெயரில் முரளிக்கு ஜோடியாக அறிமுகமானார். மலையாளம் போலவே தமிழ்லையும் கௌசல்யா அறிமுகமான முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது. படத்தில் இடம்பெற்ற வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் போன்ற பாடல்களும் பலரையும் கவர கௌசல்யா தமிழ்நாடு முழுவதும் அறியப்படும் நடிகையாக மாறிட்டார். அதனை அடுத்து அவருக்கு வரிசையாக வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. அதன்படி விஜய்க்கு ஜோடியா பிரியமுடன் நேருக்கு நேர் படங்களில் நடித்தார். 2 படங்களுமே கௌசல்யாவுக்கு மேலும் நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்துச்சு. அதனை அடுத்து சத்யராஜ், அப்பாஸ், முரளி, பிரபுதேவான்னு பெரிய ரவுண்டு வந்தார் கௌசல்யா. முக்கியமாக பிரபுதேவாவிற்கு ஜோடியாக நடித்த வானத்தை போல, மனதை திருடி விட்டாய் போன்ற படங்களில் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தினார் கௌசல்யா. அதிலும் மனதை திருடி விட்டாய் சிறுசிறுவனை நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் கௌசல்யா. பொதுவாக பிரபுதேவாவுடன் நடனம் ஆட வேண்டுமென்றால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பதறுவாங்க. அந்த பதற்றத்தாலேயே பாடலில் நடனம் ஆடும்போது பெரிதாக மற்றவர்களின் கவனத்தை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு தவறிடுவாங்க. ஆனால் கௌசல்யாவோ வானத்தை போல படத்தில் இடம்பெற்ற நதியே நயில் நதியே பாடலில் ரொம்பவே அசால்ட்டாக ஆடி அபாரமாக ஸ்கோர் செஞ்சுருப்பார். இப்போ பார்த்தாலும் கௌசல்யா எப்படி ஆடினார்னு பிரமிப்பாக இருக்குது. தமிழ் சினிமாவில் கௌசல்யா அறிமுகமாகிறப்போ அவருக்கு தமிழ் மொழியே தெரியாதான். முரளி தான் தமிழ் வசனங்களை கன்னடத்தில் மொழிபெயர்த்து சொல்லி கொடுப்பாராம். அதே போல் வானத்தை போல படப்பிடிப்பில் தனியாக தான் உட்காந்துருப்பாராம் கௌசல்யா. இதனை கவனித்த விஜயகாந்தோ இப்படியெல்லாம் தனியாக உட்காந்துருந்தா நட்பு வட்டம் பெருகாது, சினிமாவில் வளர முடியாது, எல்லோரோடையும் பழக வேணும்னு அட்வைஸ் செஞ்சாராம். இதனை கௌசல்யா நன்றியோட ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். மிகப்பெரிய ரவுண்டு வந்து கொண்டிருந்த கௌசல்யாவுக்கு திடீர்னு நரம்பியல் தொடர்பான நோய் வந்துச்சு. இதனால் சிகிச்சையும் மருந்துகளும் எடுத்துக்கிட்டாரு. அதன் விளைவாக உடல் எடை கூடிடுச்சு. எனவே சினிமாவிலிருந்து ஒதுங்கினார் கௌசல்யா. பிறகு உடல் எடையை குறைச்சி திருமலை படத்தில் கேரக்டர் ரோல் செஞ்சு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு கௌசல்யா. தொடர்ந்து சந்தோஷ் சுப்ரமணியம், பூஜை உள்ளிட்ட படங்கள்லையும் தனது 2வது இன்னிங்ஸை சிறப்பாக தொடங்கினார். 46 வயசாகும் கௌசல்யா இன்னைக்கு வரைக்கும் திருமணம் செஞ்சுக்கவே இல்லை. அதற்கு காரணம் அவர் சினிமாவில் பீக்கில் இருந்தப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாராம். அந்த ரிலேஷன்ஷிப் திருமணத்தில் முடியலையா. இதனால் கொஞ்சம் அப்செட்டான இவர் குடும்பம், குழந்தைங்கிற பெரிய பொறுப்புகளை சுமக்க வேண்டான்னு முடிவெடுத்தாராம். அதனால் திருமணமே செஞ்சுக்கலையா. இதனை அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு.